ஹலோ ஆல், வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ரசம் எப்படி குவிக் அண்ட் சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு 4 பீட்ரூட் துண்டை ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணியும் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 6 பற்கள் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இது எல்லாத்தையும் நான் குறைப்பாக இடித்து செப்பரேட்டாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் வேணுன்னா கூட இதை அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடாயில் இந்த குறைப்பாக அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி செப்பரேட்டாக வச்சுருந்தேன். அதையும் அந்த புளி தண்ணியை இதில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பீட்ரூட்டை ஸ்டீம் பண்ணியோ இல்லை ப்ரெஷர் குக்கோ பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மிக்சியிலேயே திரும்பி அந்த ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அந்த தண்ணியை இதில் ஆட் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணணும். அந்த ஒரு கொதி வந்த உடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதிச்சா ரசம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லியோட தண்டையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் இந்த ரசத்து மேலே நல்லா தூவி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பை அந்த ரசத்து மேலே நீங்கள் போட்டுருங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி உப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சூடான சாதத்தை மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் ரசம் ரெடி. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.